லார்ட். 20ஆம் நூற்றாண்டு காலங்களில் கேரளாவில் கர்த்தருக்கென்று உண்மையாக ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான் சாது கொச்சு கொஞ்சம் உபதேசி. தேவன் மேலுள்ள அன்பின் நிமித்தம் அவர் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் உண்டு. ஏனென்றால் நான் சிறு பிள்ளை ஆயிருக்கும் பொழுதே என்னுடைய பாட்டி அதிகாலையிலே குடும்ப ஜபத்திற்கு அந்த அனைவரை எழுப்பி பல நாட்களிலும் இந்த பாடலை அழகான குரலில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது கேட்டு நான் வளர்ந்திருக்கிறேன். அந்த பாடல் இன்றைக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு நான் பாட போகிறேன். நீங்க அதை கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பாடல் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் புதிய நாளை தந்ததினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நேற்று தினத்தில் அநேக பேர் நம்மை போல படுத்து தூங்குவதற்காக கடந்து சென்றாங்க. ஆனா அவர்கள் இன்றைக்கு விழித்து எழும்பவில்லை. ஆனால் என்னை உங்களையும் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அது நிமித்தமாக நாம் தேவனை துதிக்க வேண்டும். உஷகாலம் நாம் எழுந்தேൽക്കുക പരനേശുവേ സ്തുതിപ്പാൻ. ഉഷകാലം എന്താനന്ദം നമ്മൾ പ്രിയനോടടുത്തിടുകിൽ. ഇതുപോലൊരു പ്രഭാതം നമുക്കടുത്തിടുന്നു മനമേ. എന്താനന്ദം പ്രിയൻ ശോഭിത സൂര്യനായി പൂവിൽ വരുന്ന നന്ദിയാലുള്ള കുടിച്ചിടുന്നു കള്ളയാ യേശു കാരുണ്യം. ഓരോന്നോരോന്നായി ധ്യാനിപ്പാനേത് നല്ല സന്ദർഭമാകുന്നു. ഇന്നലെ ഭൂവിൽ പാർത്തിരുന്നവർ എത്ര പേർ ലോകം വിട്ടുപോ. എന്നാലോ നമുക്കൊരു നാൾ കൂടി പ്രിയനെ പാടി സ്തുതിക്കാം. Have a nice day. God bless you.